இங்க பாரு ஈபி, தாத்தா எம்பிட்டு வரப்பா இருக்காருன்னு. பட்டாளத்துக்காரனா சும்மா வாடா. எதிரிகளின் குண்டுகள் தாக்கும் பொழுது நெஞ்சை நிமிர்த்து காட்டிய வீரர் அல்லவா அவர். என்ன தாத்தா வரதுக்கு முன்னாடியே வைப்ரேஷன் வருது? ஹாய் பராணிகளா. இந்த வந்துட்டார்ல வீரத்தலைவன். என்னடா என்னை பத்தி ஏதோ பேசியிருந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒண்ணு இல்ல தாத்தா, வேலுச்சாமி தெய்வானையோட வெட்டிங் ஆல்பம் பாத்துக்கிட்டு இருந்தோம். அதுல நீ ஒரு கட்டுக்கணங்காத காளையாவும் மாகாளி சூரனாவும் நிக்கிற. அத பத்தி தான் நாங்க 2 பேரும் பெருமையா பேசிட்டு இருந்தோம். அது ஒரு அழகிய ஆர்மி காலம். அப்பெல்லாம் நான் டெர்மினேட்டர்ல வர அர்னால்டு மாதிரி ஸ்ட்ராங்கா இருப்பேன். சும்மா 60 கிலோ ஆட்டா மாவை அசால்ட்டா தூக்கி இப்படி தோல்ல வச்சலாம். என்னது ஆட்டா மாவா? ஐயோ வளரிட்டனா. அது ஆட்டோ மாவு இல்லப்பா, ஆட்டோம் பாம். ஆட்டோம் பாம் அசால்ட்டா எடுத்து வீசினா ஒட்டு மொத்த பாகிஸ்தான் அதிரும். தாத்தா நீ என்னதான் சமாளிச்சாலும் பட்டாளத்துல பட்டர் தடவி சப்பாத்தி சுட்டான்ற உண்மை இங்க யாருக்கிட்டையும் மறைக்க முடியாது. பட்டர் இல்லடா, புல்லட். புல்லட்டை எடுத்து அடிச்சேன்னா அவ்வளவுதான். பார்க்கலாமா? பாப்பா. டேய் உங்க அப்பா வேலுச்சாமிய பாரு எப்படி வழிஞ்சுக்கிட்டே நிக்கிறான். இப்பவாச்சு வெள்ளதாடி மேசையில பாக்குறதுக்கு கொஞ்சம் மரியாதையாவது இருக்காரு. ஆனா அந்த காலத்துல கரிச்சட்டிக்குள்ள உளுந்து திரிச்சு வந்த மாதிரியே இருக்காரு. இங்க பாரு தெய்வானை பாரு, விளக்கி வச்ச வெள்ளி குத்து விளக்கு மாதிரி சும்மா பளிச்சுன்னு இருக்கு. ஏன் மம்மி மூஞ்சிக்கு எப்படி இந்த டம்மி மூஞ்சி பிடிச்சதுன்னே தெரியலையே. இததான்ப்பா லவ்வுக்கு லாங் சைட்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ரொம்ப லாங்கா இருக்கும் போல் இருக்கு. என்னத்த பார்த்தா அப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? வாமா தேவான, உன் கல்யாண ஆல்பத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் கல்யாண ஆல்பமா? ஆமா, வேலுச்சாமி தெய்வானை திருமண வைபவம். கல்யாண போட்டோல எங்க அம்மா தெய்வானை எம்புட்டு அழகா இருக்கா தெரியுமா? அட வெக்கத்தை பாடுறா. ஆமா, இதுல தாத்தா இருக்காரு, நீ இருக்க, வேலுச்சாமி இருக்காரு. நான் ஈபி சத்யா பாப்பு யாரையுமே காணோம். நாங்க எல்லாரும் விளையாட போயிருந்தா? போடா கிறுக்கு பயலே. சொல்லுமா, நாங்க எங்கம்மா போயிருந்தோம்? ஏய் அப்பெல்லாம் நம்ம பிறக்கவே இல்லடா. ஏ அப்படியாடா? ஆமாடா. அப்ப எங்கடா எப்படா பிறந்தோம்? அதுக்கு அப்புறம் பிறந்தோம்டா. அப்படியா? அவன் ஒரு கூறுகட்ட பையன்டா, பேசாம கல்யாண வேலை தலைக்கு மேல கிடைக்கலாம் கூடி நின்று கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கல்யாணம் மண்டபத்துக்கு போகணும். சத்யா எங்க? உள்ள கிளம்பிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டு வா, நேரம் ஆச்சுல்ல. அதானே. சாரிப்பா. சங்கரபாண்டி, மண்டபத்துல மாப்பிள்ளை அழைப்புலாம் ஏற்பாடு பண்ணியாச்சுல்ல? அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுப்பா. ராத்திரி டிஃபன் வேற சொல்லியிருக்குப்பா. அப்புறம் சாம்பார் குருசாமிகிட்ட சொல்லியிருந்தான். ஆளு கொஞ்சம் உண்டனா வரான்னு சொல்லிட்டு மேற்கொண்டு ஒரு 5 ரூபா வேணும்னு சொல்லிட்டு அவர் மகன் கண்ணை வாங்கிட்டு போயிருக்காருப்பா. வரதானப்பா செய்யும். மகாலட்சுமி மாதிரியே இருக்குமா? அப்படியே கல்யாண போட்டோவிலே எங்க ஆத்தாவை பார்த்த மாதிரியே இருக்கு. தாத்தா வாள் அம்புட்டு அழகாவா இருந்தது. போட்டோல பார்க்கும்போது சுமாரா இருந்த மாதிரி இருக்க. அது உன்னுடைய தாத்தாவுடைய தேஜஸ்பா. உன் தாத்தா பக்கத்துல எவ்வளவு பெரிய அழகி நின்னாலும் எடுபடாது. என்னுடைய வசீகரம் அப்படி. சந்திரபிம்பம். சத்யா கல்யாண காலம் வந்துருச்சு. அண்ணா வந்துதானே ஆகணும். விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப கூட கல்யாண கலை வரலன்னா எப்படி? சத்யா வாமா, தெய்வானா வா, சாமி கும்பிட்டு வந்துடலாம். வா சத்யா. போமா.